ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவின் 19 கான்வாய் வாகனங்களில் ஒரு பெட்ரோல் பங்க் தண்ணீர் கலந்து டீசலை நிரப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அரசு நிகழ்ச்சி நடந்தது. அதை மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பங்கேற்பதற்காக அவரது கான்வாய் வாகனங்கள் தயாராகின. மத்திய பிரதேசத்தின் ராட்லாம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்புவதற்காக முதல்வர் வாகனங்கள் சென்றன. ஆனால் டீசல் நிரப்பப்பட்ட பிறகு நகர்ந்த வாகனங்கள் பெட்ரோல் பங்கை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாகவே நின்றது. இதுகுறித்து வாகனத்தை ஓட்டியவர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் விவரத்தை கேட்டனர். அப்போது டீசல் நிரப்பிவிட்டு நகர்ந்த சில கான்வாய் வாகனங்கள் நெடுஞ்சாலையில் நகர முடியாமல் தட்டி நின்றது தெரிய வந்தது. உடனடியாக இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். அதில் ஒவ்வொரு 20 லிட்டர் டீசலுக்கும் 10 லிட்டர் நீர் கலந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் அந்த பெட்ரோல் பங்கை மூடி சீல் வைத்தனர். இது குறித்து முதல்வரின் கான்வாய் வாகனங்களின் ஒரு கார் ஓட்டுநர் கூறுகையில், இந்தூரில் இருந்து வாகனங்களை கொண்டு வந்தோம். அவற்றில் ஒரு வாகனம் முதல்வரின் கான்வாயில் இடம்பெற இருந்தது. இந்தூரில் இருந்து பயணித்ததால் டீசல் அளவு குறைவாக இருந்தது. எனவே இந்த பெட்ரோல் பங்கிற்கு வந்தோம். எரிபொருள் நிரப்பிய பிறகு சில வாகனங்களை முன்னால் அனுப்பினோம். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவை நெடுஞ்சாலையில் நின்றுவிட்டன என்று தெரிவித்தார். முதல்வரின் கான்வாய் வாகனத்தில் நிரப்பப்பட்ட டீசலில் நீர் திட்டமிட்டு கலக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.